பவித்ரா வணக்கம். தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்திய கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணியை பொறுத்தவரையில் கடந்த ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு கொடுத்தது மூலமாக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டது கடந்த ஜூன் மாதம். இது தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறியது. தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அந்த விவகாரம் தொடர்பாக உள்ளூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக போலீசார் விசாரித்து வந்தார்கள். பலர் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் கூட இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இதில் எத்தனால் உள்ளிட்ட கள்ளச்சாராயத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய மூலப்பொருட்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் அடிப்படையாக வைத்து அது வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலும், அதே போன்று இதில் பல போலீசாரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கூடிய காரணத்தாலும் இந்த வழக்கை உள்ளூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டால் அதில் நியாயமாக இருக்காது, நீதி கிடைக்காது என்றும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வந்தன. அதிலும் குறிப்பாக அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். இந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த விவகாரத்தில் கள்ளச்சாராயத்தில் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் இது தமிழ்நாடு மற்றும் சம்பந்தப்படவில்லை, அண்டை மாநிலங்களும் சம்பந்தப்பட்டிருக்கூடிய காரணத்தால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும், அதே போன்று இந்த விவகாரத்தில் போலீசாரில் சில அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூட குற்றம் சாட்டப்படுகிறது. என்றால் இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படக்கூடிய சம்பவம் என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்து வருகின்றது. அது போலீசாருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் என்றும், அதன் காரணமாக இந்த விவகாரத்தில் சில போலீஸ் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழக்கூடிய காரணத்தால் அதன் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் அதற்கு நீதி கிடைக்கும், அது சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தன. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது 2 தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு மனுதாரர்கள் தரப்பு வாதம், அரசு தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டு இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரணை பொறுத்தவரையில் நீதிபதிகள் பாலாஜி மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் வழக்கு விசாரணைக்கு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மனுதாரர்கள் தரப்பில் குறிப்பிடப்படக்கூடிய காரணங்கள் என்பது ஏற்புடையதாக இருக்கக்கூடிய காரணத்தால், குறிப்பாக இது தமிழ்நாடு மற்றும் சம்பந்தப்படவில்லை, அண்டை மாநிலங்கள் சம்பந்தப்படக்கூடிய காரணத்தால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும், அதே போன்று விசாரிக்கக்கூடிய உள்ளூர் போலீசாரே இதில் உடந்தையாக இருப்பதாக மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதனால் இது உள்ளூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டால் அது சரியாக இருக்காது என்ற காரணத்தின் அடிப்படையில் மனுதாரருடைய கோரிக்கை ஏற்று இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் உடனடியாக ஏற்கனவே போலீசார் மேற்கொண்ட அனைத்து விசாரணைகளுடைய ஆவணங்கள் அனைத்தும் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த வழக்கை தொடர்ந்து சிபிஐ விசாரணையை எடுத்துக்கொள்வார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு என்பது மிக முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் கள்ளச்சாராய மரணம் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பவித்ரா.